இப்படித்தான் ஒருத்தர் வந்து 1 கோடி உறுப்பினர் எங்க கிட்ட இருக்காருன்னு சொன்னாங்க. நிதிஷ்குமார் 25 சீட்டு கீழே போயிடுவாருன்னாங்க. போடுறமெல்லாம் கூட்டம் வருது. அவருக்கு அடிபட்டுருச்சுங்க. பிகேக்கு அண்ணா பிரசாந்த் கிஷோர், பிகே தான் பிரசாந்த் கிஷோர் அண்ணா பார்த்துக்கோங்கண்ணா, சாப்பிடுங்கண்ணா, உங்க அடிபட்டுருச்சுண்ணா அப்படின்னு அங்கே ஹிந்தியில் உட்காந்து வீடியோ போட்டாங்க. இங்கே உட்காந்து போட்டுட்டு இருக்காங்க. ஒரு விஜய் வந்து 10 நாளாக வந்து வெளிஞ்சிட்டாராமா. அண்ணா நீ சாப்பிடுங்கண்ணா, ரொம்ப சங்கடமா இருக்குங்கண்ணா அப்படின்னு உட்காந்து வீடியோ போட்டு உட்காந்துருக்காங்க. இதே மாதிரி அங்க டிவிக்கு கத்துற போல அங்க பிகேன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. கடைசி என்னாச்சு? 3.2 விழுக்காடு. தோல்விக்கு நான் பொறுப்பேற்று உண்ணாவிரதம் இருக்கிறேன். உண்ணாவிரதம் மௌன விரதம். சத்தியமா சொல்றேன், 2020 சட்டமன்றத்தில் முடிஞ்ச பிறகு விஜயும் ஒரு மௌன விரதத்தை எடுப்பாரு. அங்க பிகே, அதாவது அவராது வீகம் வகுக்கிறவனுக்கே நிலைமைன்னா, ஏய் நான் சைக்கிள் லைட் எல்லாம் வர்றேன், பின்னாடி வந்து சைக்கிள் எல்லாம் வந்துட்டு இருக்கான். அது மாதிரி பிகேவுக்கு நிலைமைனா டிவிக்கு எந்த அடி விடும் அப்படின்னு அதான் பார்க்க வேண்டியிருக்கு.